Hi hello guys, welcome back to YouTube Tips Tamil channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது கஸ்டம் URL பத்தி தான் பார்க்க போறோம். சோ கஸ்டம் URL எப்படி நம்மளோட சேனலுக்கு ஆட் பண்றது அப்படினு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருப்போம். லிங்க் ஐ கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீனா கொடுக்கிறேன். நீங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கக்கூடிய கஸ்டம் URL எப்படி நம்ம delete பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். கஸ்டம் URL வந்து பாத்தீனா 1 இயருக்கு 3 டைம்ஸ் வந்து பாத்தீனா நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து பாத்தீனா நீங்க வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சோ ரொம்ப முக்கியமான விஷயம் கஸ்டம் URL செட் பண்ணும்போது நீங்க நல்லா 2-3 டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா பண்ணி அதுக்கு அப்புறமேட்டு கஸ்டம் URL வந்து கொடுத்துக்கோங்க. டைரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. 1 இயருக்கு 3 டைம்ஸ் தான் சேஞ்ச் பண்ண முடியும். சோ இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கக்கூடிய கஸ்டம் URL எப்படி delete பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க गाइस. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த கஸ்டம் URL delete பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப் வியூல ஓபன் பண்ணியாச்சு. நீங்க இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் studio.youtube.com அப்படிங்கறத குரோம் பிரவுசர்ல போட்டு நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க சேனல் கரெக்ட்டா ஓபன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத சேனல் லோகோ வச்சு செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா ஸ்விட்ச் அக்கவுண்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்க சேனல் கரெக்ட்டான சேனல் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க சேனலுடைய டேஷ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ண ஆரம்பிச்சிரும். சோ இதுல லெஃப்ட் சைடு கீழ வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரிக்கு மேல கஸ்டமைசேஷன் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண வாட்டி இப்போ நமக்கு லோட் ஆகுது. இதுல தேர்டா பேசிக் இன்ஃபோ அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இங்க சேனல் URL அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அதுல கீழ கஸ்டம் URL அப்படினு இருக்கு. அதுல கஸ்டம் URL நான் ஆல்ரெடி ஒரு URL செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இப்போ delete பண்ண போறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழ delete அப்படிங்கற ஆப்ஷன் ப்ளூ கலர்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, சோ அந்த ஆப்ஷன் இப்போ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓபன் ஆகிருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுடைய பேர், அதாவது மெயில் ஐடி என்ன பேர் கொடுத்திருக்கோமோ அந்த பேரு, ப்ரொஃபைல் இமேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஷோ பண்ணும். சோ இது கீழ வந்தோம் அப்படின்னு சொன்னால் about அப்படினு கொடுத்துட்டு YouTube கஸ்டம் URL அப்படினு கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த கஸ்டம் URL வந்து இங்க ஷோ பண்ணுவாங்க. சோ உங்களுக்கு இங்க ஸ்கிரீன் உள்ள தெரியும் அப்படி நினைக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, சோ அதை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணனும் அப்படினா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகுது. சோ இதுல who can see your custom URL அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ எல்லாரும் அந்த கஸ்டம் URL வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். சோ அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிருக்கேன். சோ இதுல ரிமூவ் அப்படினு கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணனும். ஓகே அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துரும். சோ ரிமூவ் அப்படினு இருக்கு, அதை கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ரிமூவ் URL அப்படினு கொடுத்திருக்காங்க. are you sure you want to remove your custom URL அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க உங்களுடைய கஸ்டம் URL delete பண்ண போறீங்களா அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுல ரிமூவ் அப்படினு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே நமக்கு லோட் ஆகுது. லோட் ஆன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த about அப்படிங்கிற பேஜ்ல எதுவுமே இருக்காது. பிளேசஸ், லிங்க்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம சேனலுடைய டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் பேசிக் இன்ஃபோ அப்படின்ட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னே இருந்த அந்த கஸ்டம் URL ஆப்ஷன் காணாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு அந்த சேனல் URL தான் இருக்குதோ தவிர்த்து கஸ்டம் URL இல்லை. செட் எ கஸ்டம் URL ஃபார் யுவர் சேனல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கஸ்டம் URL வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டம் URL வந்து delete பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம் எப்படி கஸ்டம் URL செட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆட் பண்ற மாதிரி இருந்தால், delete பண்ற மாதிரி இருந்தால் இந்த ஒரு வீடியோ பார்த்தாச்சு. ஸோ கைஸ் கஸ்டம் URL வந்து எப்படி delete பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். delete பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருந்தால் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 டைமுக்கு மேல நீங்க 1 இயருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ 3 டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டம் URL வைக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா delete பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 டைமுக்கு மேல சேஞ்ச் பண்ணாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கக்கூடிய கஸ்டம் URL வந்து delete பண்ணிட்டேன். சேனல் நேம் சேஞ்ச் பண்ணதால அந்த ஒரு லிங்க், அதாவது அந்த கஸ்டம் URL வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து delete பண்ணிட்டேன். வேற ஒரு கஸ்டம் URL நான் வந்து செட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கஸ்டம் URL வந்து delete பண்ணிட்டேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் guys. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் guys. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.